குட் ஈவினிங். இப்போ பார்க்க போகிறது பேரலல் ஆக்சஸ் தியரம் பார்க்கலாம். அதாவது தமிழில் இணை அச்சு தேற்றம்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, சுழலும் பொருளின் நிலைம திருப்புத்திறனை கண்டறிய உதவுவது தான் இந்த இணையச்சு தேற்றம். சரிங்களா? இப்போ பாருங்க, நான் இங்கே ஒரு டயராம் போட்டிருக்கிறேன். இஜெட் டேஷ் அப்படின்னு ஒரு ஆக்சிஸ் இருக்குது. இங்கே ஒரு இந்த ஆக்சிஸை பொறுத்து இப்போ ஒரு பொருளின் சுற்றிட்டு இருக்குது. அதோடைய சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா சீன் எடுத்துக்கிறோம். இந்த இதில் சுற்றிட்டு இருக்குன்னு எடுத்துக்கலாம். இந்த டிஸ்டன்ஸை டீன்னு எடுத்துக்கிறோம். இதுதான் இங்கே வரைஞ்சி காட்டியிருக்கிறோம். நம்ம அந்த பொருள் சுற்றுறதாகவுமே இந்த டேரக்ஷனில் சுற்றிட்டு இருக்கிறதாகவுமே இப்போது இதுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ரெண்டு ஆக்சிஸ் தான் இங்கே வரைஞ்சிருக்கிறேன். டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் ஹெச்னு போட்டிருக்கிறேன். டீன்னு எது வேணால் போட்டிருப்பாங்க. அது மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த சுழலும் பொருளுடைய நிலைம திருப்புத்திறனை கண்டறிய உதவுவது தான் இந்த பேரலல் ஆக்சஸ் தியரம். இதுக்கு ஹைஜன் ஸ்டெய்னர் தேற்றம்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் இருக்குது, ஹைஜன் ஸ்டெய்னர் தேற்றம் சொல்லுவாங்க. I ஈக்குவல் டு ICM + MH² ஒரு ஃபார்முலா இருக்குது. இதுதான் இணைய தேற்றத்துக்குரிய ஃபார்முலா. இல்லை I அப்படிங்கிறது இணை அச்சையை பொறுத்து நிலைம திருப்புத்திறன். ICM அப்படிங்கிறது நிறை மையம் வழியாக செல்லக்கூடிய அச்சினுடைய நிலைம திருப்புத்திறன் அப்படிம்பாங்க. M அப்படிங்கிறது நிறை, ஹெச்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இடையில இருக்கக்கூடிய, அதாவது இரண்டு இணை அச்சுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய தொலைவுன்னு சொல்லுவோம் நம்ம. இங்கே பாருங்க, கடினமான எதுக்காக சார் இந்த பயன்படுத்துகிறோன்னு பார்த்தோம்னா, ஒரு கடினமான வடிவங்களை கூட இந்த பொருளுடைய ஒரு பொருள் வந்து என்ன ஷேப்னு தெரியல அப்படின்னா கூட அதனுடைய சுழற்சி இயக்கத்தை பகுப்பாய்வு செய்வதற்கு உதவுகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூமி வந்து ரவுண்டாக இருக்குது, சுற்றிட்டு இருக்குது அப்படின்னா அதனுடைய இயக்கத்தை நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும். நமக்கு ஒரு ஸ்பியர்னு எடுத்துக்கலாம், அது இல்லைன்னா ஒரு சர்க்கிள்னு எடுத்துக்கலாம். எப்படியும் எடுத்தோம்னா அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒரு அன்னோன் ஷேப்பில் ஒரு பொருள் சுற்றிட்டு இருக்குது அப்படிங்கும்போது அதனுடைய இயக்கம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இணையச்சு தேற்றத்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது கடினமான வடிவங்களை கொண்ட பொருளின் சுழற்சி இயக்கத்தை பகுப்பாய்வு செய்ய இது உதவுகிறது. பாருங்க, இதுதான் ஒரு பொருள் சுற்றிட்டு இருக்குது, அதோட அச்சு இங்கே இருக்குது. இங்கே ஒரு நம்ம ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம். அது ரெண்டு கூடிய தூரத்தை தான் நான் டீன்னு போட்டிருக்கிறேன், இல்லைன்னா ஹெச்னு போட்டிருப்பேன் மேலே. வேற ஒன்றும் இல்லை. 2D 3Dயில் வந்து பார்த்தோம்னா இணையச்சு தேற்றத்தை பயன்படுத்த முடியும். ஆனால் 2Dயில் மட்டும்தான் செங்குத்து அச்சு தேற்றத்தை பயன்படுத்த முடியுங்கிற பாயிண்ட்டை மைண்டில் வச்சு. ஸோ இந்த ஃபார்முலா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி நான் ஒரு சம் கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த சம் என்னன்னு பாருங்க. ஒரு ராடு இங்கே என்கிட்ட இருக்குது. இந்த ராடுடைய மாஸ் வந்து 6 கிலோகிராம் கொடுத்துருக்குறாங்க. லென்த் வந்து பார்த்தோம்னா 2 மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. என்ன சொல்கிறோம், நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்சியை கண்டுபிடி. சரிங்களா? அபவுட் த சென்டர் ஆஃப் ஆக்சிஸ் வந்து பர்பெண்டிகுலர் டு தி ராட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அதை பார்க்க போகிறோம் நம்ம. இப்போ பாருங்க, இப்போ ஒரு ராட் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ராடுடைய மாஸ் வந்து 6 கிலோகிராம், லென்த் வந்து 2 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இந்த ராடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் ஆஃப் மாஸ் இதை பொறுத்து இது ரொட்டேட் ஆகுது. எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது இந்த டைரக்ஷனில் சுற்ற ஆரம்பிச்சு இப்படி வந்துட்டு இருக்கு. இந்த இடம் என்ன ஆகும், சுற்ற ஆரம்பிச்சு இப்படி போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிட்டு இருக்குன்னு எடுத்துக்கலாம் நம்ம கண்டிப்பாக. சரிங்களா? இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபார்முலா வந்து I ஈக்குவல் டு ICM + MD² படிச்சிருப்போம். இப்போ ICM சென்டர் ஆஃப் மாஸை பற்றி போகிற ஃபார்முலா வந்து பார்த்தோம்னா 1/12 ML². எல்னா இந்த லென்த்து இங்கிருந்து சுற்றி இது வரைக்கும் வருது பார்த்தீங்களா? அதனால் இந்த மொத்த லென்த்து பார்க்கணும் நம்ம. அதனால் அப்போ ML அப்படிங்கிற ஃபார்முலா வேணும் நமக்கு. 1/12 ML². இது வந்து எப்போ போல MD² தான். அப்போ 1/12 எம்னா நமக்கு தெரியும் மாஸ் 6 கிலோகிராம். எல்லுங்கிறது வந்து பாருங்கள் 2 மீட்டர். அந்த 2 மீட்டர் அப்படியே போட்டேன். ப்ளஸ் MD². எம்ங்கிறது 6, டிங்கிறது இதில் பாதி. ஏறுங்க, L = 2 மீட்டர்னா டி வந்து L பாதி தான் 2 மீட்டர். அந்த டிஸ்டன்ஸ் இந்த ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அதான் 1 மீட்டர் இங்கே போட்டிருப்பேன் நான். அதை 1 மீட்டர் இங்கே 1 போட்டுறோம். போட்டோம்னா இது கேன்சல் பண்ணால் 4 வந்துருக்கும். 4க்கு 12 கட் பண்ணால் 3 வந்துருக்கு. 3 இது கட் பண்ணால் 2 டைம்ஸ் வந்துருக்கும். 2 ப்ளஸ் இங்கே ஒரு 6, டோட்டலாக 8 கிலோகிராம் மீட்டர்² அப்படின்னு வந்திருக்கும். இது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு 1 மார்க் கொஸ்டின் மைண்டில் வச்சு. Thank you.